إلهي لست للفردوس أعلى ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم. ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மேலான கட்டளையை ஜும்ஆவுடைய ஃபரதை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமான்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை இன்னும் சந்ததியை குடும்பத்தாரை கபூல் செய்தார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, சங்கையான இந்த ரமதானுடைய மாதத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு அறிமுகப்படுத்தி சொல்லும் பொழுது, அதை விவரித்து சொல்லும் பொழுது, மேன்மை மிக்க குர்ஆனை ரப்பு இறக்கி தந்த மாதம் ரமதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். மேன்மை மிக்க குர்ஆனை ரப்பு இறக்கி தந்த மாதம் ரமதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். குர்ஆன் தொடர்பான எல்லாம் பாக்கியமானது, குர்ஆன் தொடர்பான எல்லாம் அருள்மிக்கதும் பாக்கியமானது. ஏனென்று சொன்னால், வேதங்களில் சிறந்த வேதமான குர்ஆன் ஷரீஃபை நபிமார்களில் ஆக சிறந்த கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலக்குமார்களில் எல்லாம் சிறந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு மாதங்களில் எல்லாம் சிறந்த ரமதானுடைய மாதத்தில் நேரங்களில் எல்லாம் சிறந்த லைலத்துல் கத்ருடைய அந்த புனிதமான இரவிலே இடங்களில் எல்லாம் சிறந்த மக்கமா நகரத்தில் அல்லாஹ் தஆலா இதை இறக்கி கொடுத்தான் முதலாக என்று நாம் பார்க்கிறோம். குர்ஆன் தொடர்பான எல்லாம் பாக்கியமானது, இந்த ஆச்சரியங்கள் நிறைந்தது குர்ஆன். குர்ஆன் என்பது சாதாரணமானதல்ல, அது ஆச்சரியங்கள் நிறைந்தது. ஃபீஹி நபஉ மின் கப்லிக்கும் வ கபரு மா பஅதக்கும் வ ஹுக்மு மா பைனக்கும். முன்னால் உள்ளவர்களுடைய எல்லா செய்தியும் அதிலே இருக்கிறது, பின்னால் வரக்கூடியவர்களை பற்றி உண்டான செய்தி அமைந்திருக்கிறது. உங்களுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டுதல், அந்த சட்டங்களும் அதிலே பொதிந்திருக்கிறது என்று சொல்வார்கள் கண்ணியமிக்க சஹாபாக்கள். இல்முல் அவ்வலீன் வல் ஆகிரீன், இதுவரை வந்தவர்கள், உலகத்தில் வர இருப்பவர்கள் அவ்வளவு பேருடைய ஞானத்தையும் அல்லாஹ் தஆலா மொத்தமாக சுருட்டி குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் நமக்கு தந்து விட்டான். லகத் அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன் ஃபீஹி ذிக்ருக்கும், அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு ஒரு வேதத்தை தந்திருக்கிறோம், ஃபீஹி ذிக்ருக்கும், உங்களை பற்றி அதிலே செய்தி இருக்கிறது என்று சொல்கிறான். உலகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் நீங்கள் எந்த காலத்தில் பிறந்தாலும் எந்த நூற்றாண்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களை பற்றிய செய்தி அதில் இருக்கிறது, உங்களுக்குண்டான வாழ்வியலும் அதில் இருக்கிறது என்று இதுக்கும் உங்களை பற்றி உண்டான செய்தி இருக்கிறது என்பதை அருள்மறை நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, குர்ஆன் அது ஆச்சரியங்கள் நிறைந்தது. ஆனால் பார்ப்பவர்களுடைய அந்த கண்கள், ஆய்வினுடைய அந்த கண்கள், அதை பொறுத்த அந்த ஆச்சரியங்கள் வெளிப்படும். குர்ஆன் ஷரீஃப் தொடர்பான எல்லாம் மேலானது. குர்ஆனுக்கு சில கடமைகள் நமக்கு இருக்கிறது, குர்ஆனுக்கு உண்டான கடமைகள் என்று நமக்கு இருக்கிறது. சாதாரண வேதம் அல்ல, கியாமத் நாள் வரை நின்றடங்கக்கூடிய பேரற்புதம். வான் மண்டலத்திற்கும் பூமிக்கு மத்தியிலே கியாமத் வரை உள்ள அறிந்துவிடாத தொடர்பு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். குர்ஆனை திறந்தோம் என்று சொன்னால் ரப்போடு உரையாடுகிறோம் என்று அர்த்தம், ரப்போடு உரையாட தொடங்குகிறோம் என்று அர்த்தம். பெருமக்களே, குர்ஆனுக்கு என்று சில கடமைகள் நமக்கு இருக்கிறது. முதலாவது, குர்ஆன் ஷரீஃபை கலாமுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய கலாம். அதா கலாம் ரப்பி, என் ரப்பினுடைய கலாம் இது என்று நாம் நம்புவது. முதலாவது குர்ஆன் ஷரீஃபை இது கலாமுல்லாஹ் என்று நம்புவது. அதற்கு பிறகு அதை ஓதுவது, ஓத கேட்பது, மரணம் செய்வது,
அதன்படி நம்முடைய வாழ்க்கையிலே அமல்கள் செய்வது, அந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது, அந்த குர்ஆனை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அகரீதியான புற ரீதியான ஆரோக்கியங்களை தேடிக்கொள்வது, சிந்திப்பது, குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று நிரம்ப இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்புவதும், அதை நாம் ஓதுவதும், ஓத கேட்பதும், மரணம் செய்வதும், அதன்படி நாம் நல்ல அமல்களை செய்வதும், செய்தியை மக்களிடத்திலே குர்ஆனுடைய செய்திகளை கொண்டு போய் நாம் பரப்புவதும், நம்முடைய உடல் ரீதியான உள்ள ரீதியான ஆரோக்கியங்களுக்காக குர்ஆனிலிருந்து ஷிஃபாவை நாம் தேடிக்கொள்வதும், குர்ஆனை சிந்திப்பதும். அல்லாஹ் கேட்கிறான் பல இடங்களிலே, அஃபலா யததப்பருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உள்ளங்களிலே பூட்டு போட்டு வைத்திருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆனுக்கு உண்டான கடமைகள் என்பது நிரம்ப இருக்கிறது பெருமக்களே. குர்ஆனை ஒரு மனிதன் சிந்தனையோடு அணுகினால் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அதிலே தீர்வு இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவருடைய சமூகம், ஒரு பெண்மணி வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு இடத்திலே வந்து சொன்னார்கள், இன்ன ஜௌஜி யஸூமு பின் நஹாரி வ யகூமு பில் லைல், என்னுடைய கணவர் அவர் ராத்திரி எல்லாம் தொழுதுகிட்டு இருக்கிறார், பகல்லாம் நோன்பு வைக்கிறார் அப்படின்னு சொன்னார். இன்ன ஜௌஜி யஸூமு பின் நஹாரி வ யகூமு பில் லைல், என்னுடைய கணவர் பகலெல்லாம் நோன்பு வைக்கிறார், ராத்திரி வரை தொழுதுகிட்டு இருக்கிறார். அதற்கு உமர் தான் சொன்னாங்க, நிஅமஸ் ஜௌஜி ஜௌஜுக், பாக்கியமான கணவன் அல்லவான்னு சொன்னாங்க. நிஅமஸ் ஜௌஜி ஜௌஜுக், பாக்கியமான கணவன் அல்லவான்னு சொன்னாங்க. அந்த அம்மா இரண்டாவது சொல்றாங்க, இன்ன ஜௌஜி யஸூமு பின் நஹார் வ யகூமு பில் லைல், என்னுடைய கணவர் ராத்திரி பூரா தொழுதுட்டு இருக்கிறாரு, பகல் பூரா அவர் நோன்பு வச்சிருக்கிறார் சொன்ன உடனே உமர் தான் மீண்டும் சொன்னார்கள், அப்படியானால் நிஅமஸ் ஜௌஜி ஜௌஜுக், என்னுடைய கணவர் எவ்வளவு பாக்கியமான கணவர் என்றாங்க. அந்த அம்மா ஒரு சிரிச்சிட்டு போயிட்டாங்க. செய்தினா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சபையில் இருந்தாங்க. அவங்க உமர் இடத்துல ஜனாதிபதி இடத்துல சொன்னாங்க, அந்த அம்மா தன்னுடைய கணவரை ரொம்ப பாராட்டி உங்கள்கிட்ட சொல்லிட்டு போற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகுதுன்னு சொன்னாங்க. அந்த அம்மா அவங்களுடைய கணவரை ரொம்ப பாராட்டி உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இல்ல இல்ல, அந்த அம்மா அவங்களுடைய கணவரை பத்தி உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகுது. அப்படியா, என்னன்னு சொன்னாங்க. இல்ல இல்ல, அவர் எப்ப பார்த்தாலும் தொழுதுட்டு தான் இருக்கிறாரு, பகல் போற நோன்பு வைக்கிறாரு, எனக்குள்ள ஒரு கடமை அவர் செய்யறது இல்ல. ஒரு நாள் சீக்கிரம் கூப்பிட்டாங்கன்னா, சீக்கிரமே அந்த அம்மா கூப்பிட்டு வந்துட்டு அந்த அம்மாட்ட கேட்டா உண்மையிலே கம்ப்ளைண்ட் தாங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதில் செய்து நான் காவல் தான் இடத்தில் சொன்னார்கள், நீங்கள் இந்த விஷயத்தை ஃபதன்த இலா மாலா, நான் விளங்காத ஒரு காரியத்தை நீங்க விளங்கிட்டீங்க இந்த விஷயத்துல, அதனால இந்த விஷயத்துக்கு தீர்வை நீங்க தான் சொல்லணும்ட்டாங்க. காபிர்தானிடத்திலே உமர்தான் சொன்னாங்க, நான் புரியாத, நான் பார்க்காத, எனக்கு கவனத்தில் வராத ஒரு காரியம் உங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது, அதனால இதற்கான தீர்வையும் நீங்களே சொல்லுங்கன்னா. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சொல்லுக்கேற்ப சையதுனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அந்த அம்மாட்ட சொன்னாங்களா, அதாவது அவருடைய கணவருக்கு சொல்ல வேண்டிய செய்தின்னு சொல்லி அவரிடத்தில் இந்த செய்தி பரிமாறப்பட்டது. அதாவது 3 நாள் தொடர்ந்து நோன்பு வைக்கலாம், 3 நாள் ராத்திரி பூரா தொடரலாம், 4வது நாள் வீட்டுக்கு போயிடும், 4வது நாள் வீட்டுக்கு போயிடணும் என்று சொன்னாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்களா, இது எங்க இருந்து எடுத்தீங்க, இந்த விஷயம் எங்க இருந்து எடுத்தீர்கள்? அதற்கு சையதுனா கஅப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு 4 பெண்கள் வரை நிக்காஹ் செய்வதற்கு அனுமதி கொடுக்கலாம். 4 பேரை நிக்காஹ் செய்வதற்கு அனுமதினா, ஒரு நாள் ஒரு ஆண்ட, அடுத்த நாள் அடுத்த ஆள், 3வது நாள் 3வது ஆள், 4வது என்றால் 3 நாள், ஒரு நாளைக்கு 3 நாள் மாத்திரம் தான் மத்தவங்க இடத்துல அனுமதி, 4வது நாள் இங்க போயிடணும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே இந்த விஷயத்திலே இப்படி சொல்லவில்லையா? 4 சொன்னா ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒரு நாள் என்றால் 4 நாள் தாண்டக்கூடாது என்றல்லவா அல்லாஹ் தஆலா, 3 நாள் தாண்டக்கூடாது என்றல்லவா அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்ன உடனே உமர் தான் சொன்னாங்களே, அந்த அம்மா செய்தி ஒரு ஆச்சரியம்னா நீங்க குர்ஆன்ல பார்த்த பார்வை இதோட ஆச்சரியமா எனக்கு தெரியுதுன்னாங்க. இதையே தீர்ப்பா சொன்னார், கணவருக்கு தீர்ப்பா சொல்லிவிட்டார். குர்ஆனை சிந்தனையினுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அது சிறந்த வழியை சொல்லி காண்பிக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஜுஹைனா என்ற ஒரு கோத்திரத்தில் உள்ள ஒரு பெண்ணை குர்ஆன் நிக்காஹ் செய்திருந்தாங்க. நிக்காஹ் செய்த பிறகு அதற்கு பிறகு என்னன்னா 6 மாதத்தில் அந்த அம்மா ஒரு குழந்தை பெற்றெடுத்துட்டாங்க. உஸ்மான் இல்லாம காலம் 6 மாதத்துல பிள்ளை பெற்றெடுத்துட்டாங்க. ஊர் விடுமா பிரச்சனை வந்துருச்சு. அதற்கு உஸ்மான் இடத்துல வந்து மாதிரி ஏதோ தவறான நடந்திருக்குது
ஏதோ தவறு இங்கே நடந்திருக்கிறது என்ற காரணத்தினால்தான் 6 மாதத்தில் குழந்தை வளர்ந்திருக்கிறது என்று அதற்கான தண்டனையோ விசாரணையோ செய்வதற்காக அதற்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா நினைத்த பொழுதுதான் அறிவின் சிகரம் அதற்கு அலிநாயகம் குறிப்பிட்டார்கள். அதற்கு செய்தனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அமா சமிஅத்தல் குர்ஆன், குர்ஆன் நீங்க ஓதலையா, குர்ஆனிலே இது பற்றி ஒண்ணா செய்தி இல்லையான்னு கேட்டாங்க. என்ன செய்தி கேட்டாங்க? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வ ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு 30 ஷஹரா, வ ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு 30 ஷஹரா. ஒரு பெண் கருவை சுமப்பது, பெற்றெடுப்பது, பால் குடிப்பாட்டுவது, பால் மறக்கடிக்க செய்வது எல்லாமே சேர்த்து 30 மாசம் நல்லா சொல்றான்னு. வ ஹம்லுஹு ஒரு கருவை சுமப்பது, பெற்றெடுப்பது, பால் குடிப்பாட்டுவது, பால் மடக்கடிக்க செய்வது எல்லாமே சேர்த்து அல்லாஹ் தஆலா 30 மாதம்னு சொல்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிரப்பமாக நீங்கள் பால் குடிப்பாட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் வல் வாலிதாத்து யுர்திஹ்ன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன், 2 வருஷம் பால் குடிப்பாட்டுங்க. ஒரு பிள்ளைக்கு நிரப்பமா பால் குடிப்பாட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் 2 வருஷம். 2 வருஷம்னா பால் குடிப்பாட்டுவதற்கு 2 வருடம் 24 மாதம் கழிஞ்சிருச்சுன்னா மீதி 30ல 6 தான் இருக்குது. 6 மாதத்தில் குழந்தையை உண்டாக்கி பெற்றெடுக்க முடியாதா அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு என்று சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆயத்தை கொண்டு விளக்கம் சொன்னார். அதற்கு உஸ்மான் தான் சொன்னார், இந்த இடத்துல சய்யிதுனா அலி ரலியல்லாஹு இல்லை என்று சொன்னால் நான் சரியே போயிருப்பேன் சொன்னார். குர்ஆனை சிந்தனையின் கண்ணோட்டத்தில், அதை ததப்புரில் அல்லாஹ் கேட்கிறானே, அஃபலா யததப்பருனல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா என்று கேட்கிறானே. குர்ஆனுக்குள்ளான கடமைகளில் இதெல்லாம் உள்ளது. குர்ஆனை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று நம்புவதை போல், ஓத வேண்டியது போல், ஓத கேட்பது போல், மனனம் செய்வது போல், குர்ஆன் ஷரீஃபினுடைய கருத்துக்களை பரப்புவது போல், நம்முடைய உடல் ரீதியான எல்லா நோய்களுக்கும் அதை கொண்டு மருத்துவத்தை நாம் தேடிக் கொள்வதை போல் குர்ஆன் ஷரீஃபை சிந்திக்க வேண்டும் என்பதையும் குர்ஆன் சொல்லுகிறது. சிந்தித்தால் எல்லா காலகட்டத்திற்கும் ஏற்ற கருத்துக்களை, அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப பிரச்சனைகளுக்கான தீர்வை அல்லாஹ்வுடைய கலாம் சொல்லி காண்பிக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையான பெருமக்களே, கனடா நாட்டில் பிரபலமான ஒரு டாக்டர், ஒரு ஃபாதர், ஒரு கிறிஸ்தவ ஃபாதர், அவர் குர்ஆனை பார்க்கிறார், குர்ஆனை ஆய்வு செய்கிறார், குர்ஆனை சிந்திக்கிறார். குர்ஆனின் மீது உள்ள கண்ணியத்தில் அல்ல, அங்க ஏதாவது குறை கிடைக்காதா அதை பத்தி நம்ம சொல்லி நம்ம மதத்தை பரத்துவதற்காக என்றுதான் பார்த்தார். ஆனால் இந்த சிந்தனை அவரை மாற்றிவிட்டது. அவரை மாற்றிவிட்டது என்பது மாத்திரமல்ல, இந்த குர்ஆனுடைய ஆயாத்துகளை சிந்திக்க சிந்திக்க அவருடைய உள்ளத்தில் ஈமானுடைய பிரகாசம் ஏற்பட்டு முஸ்லிமாகிவிட்டார். மில்லர், டாக்டர் மில்லர், கனடா நாட்டை சார்ந்த பிரபலமான ஒரு பேரறிஞர், ஒரு ஃபாதர் மில்லர் இஸ்லாமானார். அவர் இஸ்லாமானதுக்கு காரணம் என்னன்னு அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு, தப்பத்தியதா அபீ லஹப் சூரா, அதான் இந்த இஸ்லாம் ஆக்கிச்சுங்க. அப்படி என்னங்க அதுல இருக்குது? அபூ லஹபுடைய 2 கை நாசமா இருக்கும், அவனுக்கு அழிவு ஏற்படட்டும், அவனுடைய மனைவியும் அவன் நரகத்தினுடைய அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துல தான் அல்லாஹ் சொல்றான். அதுல உங்களுக்கு என்ன சிந்தனை வந்துச்சு? இல்ல, இந்த சூரா இறங்கிய பிறகு, அபூ லஹபை பற்றி இந்த செய்தி இறங்கிய பிறகு உலகத்திலே 10-11 வருஷங்கள் உலகத்தில் வாழ்ந்தான். பெரிய பெரிய எதிரிகளிலே ஜாம்பவான்களாக இருந்தவர்கள் எல்லாம் முஸ்லிமாகிவிட்டார்கள். ஆனால் இவன் நரகம் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது 11 வருஷம் கிட்டத்தட்ட வாழ்ந்திருக்கிறான். ஒரு பொய்யாக கூட, ஒரு கேலியாக கூட நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொன்னால் குர்ஆனுடைய கருத்து பொய்யா இருக்குமே. எனவே அந்த நசீப் அவனுக்கு இல்லை என்பதை, அது அல்லாஹ்வுடைய கலாம் என்ற காரணத்தினாலே, அது ரப்பினுடைய கலாம் என்ற காரணத்தினால் தான் அது காலங்களையும் கடந்து நின்று அதனுடைய சத்தியத்தன்மையை நிரூபித்து வெளிப்படுத்தியது என்று இந்த கருணாவுடைய பேரறிஞர் சொல்லி காண்பித்தார். குர்ஆன் எல்லா வகையான பாக்கியமும் நிறைந்தது என்பதிலே சந்தேகமே. அருமையான பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃப் எல்லா விதமான வழிகாட்டுதல், காலகட்டத்திற்கு ஏற்ப எல்லா வழிகாட்டுதலையும் குர்ஆன் சொல்லும். வாழ்க்கையிலே நிம்மதியான ஒரு வாழ்க்கை, வாழ்க்கையிலே வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கை, உயர்வான ஒரு வாழ்க்கை குர்ஆனை பற்றி படித்தால் போதும். குர்ஆனுடைய வழிகாட்டுதலிலே எவ்வளவோ செய்திகள் இருக்கிறது. வாழ்க்கையில நம்முடைய வெற்றிக்கு நாம எந்த வெற்றியா இருந்தாலும் சரி அதுக்குண்டான காரணம் இருந்தா அல்லாஹ் விளக்கணும் என்று நம்ப நாம் ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் குர்ஆனுடைய அந்த வாழ்வியலை பற்றி பிரித்து விட்டோம். வெளிப்படையா நம்ம 1000 முயற்சி செய்யலாம், வெளிப்படையாக நாம் 1000 முயற்சிகளை செய்யலாம். நாம் செய்யும் முயற்சிகள் எல்லாம் மனிதனால் முடிந்த செயல்கள், அவ்வளவுதான். ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறான்.
செய்கின்ற எல்லோரும் வெற்றி பெற்று விட்டார்களா? முயற்சி செய்கின்ற எல்லோரும் வெற்றி பெற்று விட்டார்களா? எனவே வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்த எந்த வெற்றியும் அதற்கு காரணஸ்தன் அல்லாஹ் என்று நாம் நம்ப வேண்டும். அல்லாஹ் சொல்வான், ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாகின் அல்லாஹ் ரமா. நாயகமே, தாங்கள் அந்த மண்ணை எடுத்து எரியும் பொழுது நீங்கள் தான் எரிந்தீர்கள், ஆனால் நீங்க எரியல்ல, அல்லாஹ் எரிந்தான். நீங்கள் எடுத்து எரிகின்ற பொழுது ஒமா ரமைத்த, நீங்கள் எரியவில்லை, இது ரமைத்த, நீங்களே எரிஞ்சீங்களாம். நீங்கள் எரிந்த பொழுது நீங்கள் எரியவில்லை, வலாகின் அல்லாஹ் ரமா. அப்படியானால் அந்த காரியத்தினுடைய காரணகர்த்தா ரப்பு என்பதை அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகிறார். வாழ்க்கையிலே நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு உயர்வும், நான் வியாபாரம் பண்ண இப்படி ஆயிட்டேன், நான் இப்படி திட்டமிட்டேன் இப்படி ஆயிட்டேன், அதுவெல்லாம் வெளிப்படைய மனிதனை எத்தனை திட்டங்களை மனிதர்கள் போடுகிறார்கள். போடுகின்ற திட்டங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே வெற்றியையும் உயர்வையும் தந்து விடுகிறதா? எனவே நம்முடைய வாழ்க்கையின் எந்த வெற்றிக்கும் உயர்வுக்கும் மேன்மைக்கும் அல்லாஹ் தஆலா தான் காரணம் என்று நம்ப வேண்டும் என்பதை ஒமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், என்ன வார்த்தை! ஒமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். வாழ்க்கையை நீங்கள் பெற்ற எல்லா நிஅமத்தும் ஃபமினல்லாஹ், அது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். குர்ஆனுடைய அந்த வாழ்வியல் அம்சங்களை பின்பற்றினால் வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றியும் நிம்மதியும் நமக்கு கிடைத்துவிடும். நாம செய்யற முயற்சியை செய்துட்டோம், ரப்பினுடைய நாட்டம் எதுவும் நடக்கட்டும் என்றுதான் ஒரு மூமினுடைய பார்வையும் அணுகுமுறையும் இருக்க வேண்டும். அது மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே மூமின்களுக்கு வாழ்வியல் வழிகாட்டுதலை சொல்கிறார். உங்களுடைய வணக்கங்களிலே இபாதத்துகளிலே அலட்சியம் கூடாதுன்னு சொல்றார். ஃபவைலுல் லில் முஸல்லீன், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையை பற்றி உங்களுக்கு அலட்சியம் கூடாது. ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகை விஷயத்தில் அலட்சியம் செய்பவர்களுக்கு நரகம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். என்றால் அதை எடுத்து பொது கருத்து என்னன்னு சொன்ன, வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அமல்கள், ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே அலட்சியம் செய்யக்கூடாது. எந்த காலகட்டத்திலும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே அலட்சியமாக நாம் இருந்து விடக்கூடாது. சோம்பல் காரணத்தினால், கவனமின்மையின் காரணத்தினால், அல்லது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலினாலே அதிலே அலட்சியம் காட்டிவிடக் கூடாது. வாழ்க்கையில் நாம் தோற்று போய்விடும். வாழ்வியல் அம்சங்களை, வெற்றிக்குரிய அம்சங்களை குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அதுபோல் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு இடத்திலே இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா, நீங்கள் நன்றி உள்ளவர்களாக வாழுங்கள். வலா தக்ஃபுரு வஷ்குருலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரு, நீங்கள் காஃபிர்களாக ஆகிவிடாதீர்கள். ஷுக்ருக்கு ஒரு வகையில ஈமான் அர்த்தம். ஷுக்ர் இல்லாம இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது, நன்றி கெட்ட வாழ்க்கை என்பது அது குஃபுருடைய வாழ்க்கை. எல்லா காலகட்டத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் 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 சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நான் பெற்றதெல்லாம் என் ரப்பு தந்தது என்ற பேர் உணர்வோடு நன்றி செலுத்தக்கூடிய அந்த உயர்வான நன்மை, அல்லாஹ்வுடைய நியாமத்துகள், உங்களுக்கு தந்த நியாமத்துகளை நீங்கள் கற்பனை செய்து பார்த்தால் உங்களால் நன்றி செலுத்தி முடிக்க இயலாது. கற்பனையிலையும் அதை பற்றி நினைத்து முடிக்க இயலாது என்று அல்லாஹ் தஆலா அருள்மறையிலே சொல்லி காண்பிப்பார். ஒரு டாக்டர் ஒரு செய்தியை சொன்னார், அருமையான பெருமக்களை, நம்முடைய உடல் நிலையை பற்றி யோசித்தாரே, உடல் நிலையை பற்றி யோசித்தாரே. நாம் சாப்பிடுறோம், ஏதாவது பானங்களை அருந்துகிறோம், சாப்பிடக்கூடிய உணவும் குடிக்கும் நீரும் என்ன ஆகிறது? யோசித்தோமா? அதையெல்லாம் நாம் சாப்பிடும் சாப்பாடு, குடிக்கும் நீர் என்ன ஆகிறது? ஒரு பெரிய செரிமான வேலை, செரிமானத்தினுடைய ஒரு பெரிய வேலை அங்கே நடக்கிறது. செரிமானத்தினுடைய வேலை நடந்து சத்துக்கள் எல்லாம் தனித்தனியாக பிரிக்கப்படுகிறது. நம்முடைய உணவிலே, பானங்களிலே, நீரிலே உள்ள சத்துக்கள் எல்லாம் பிரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது உடல். நீர் சத்து, நார் சத்து, வைட்டமின்கள், கால்சியம் தனித்தனியா பிரிக்கப்படுகிறது. பிரிக்கப்பட்டது, இனம் பிரிக்கப்பட்டு எங்கெங்கே எவ்வளவு தேவையோ அந்த அளவு அங்கே நம்முடைய நரம்புகள் வழியாக, ஓடுதளம் வழியாக உடலினுடைய பல பாகங்களுக்கு வந்து செல்கிறது. நம்முடைய இந்த உணவு, நம்முடைய இந்த பானம் என்பது அது அப்படி பிரிக்கப்படுகிறது. பிரிக்கப்பட்டு நரம்புகள் என்ற ஓடுதளத்தின் வழியாக உடலினுடைய பல பாகங்களுக்கு பிரிக்கப்படுகிறது. இதிலே கடைசியில சக்கை வெளியேற்றப்படுது, சக்கைகள் வெளியேற்றப்படுகிறது. இந்த சக்கைகள் இருக்கிறதே, அது நேரவை மலக்குடல்ல போய் இருக்குது. இந்த டாக்டர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், மலக்குடல்ல போய் இருக்குது. மலக்குடலை போய் ஒன்று சேர்கிறது. ஆனால் பெரிய வினோதம் என்னவென்று சொன்னால், அந்த மலக்குடலிலே ஒன்று சேர்ந்தாலும் அந்த சக்கை உடனடியாக வெளியில வருவதில்லை. மனோ உணர்வு தான் வருகிறது. மலம் கழிக்க வேண்டும் என்ற அந்த மனோ உணர்வு தான் வருகிறது. மனோ உணர்வு வந்து அதற்காக தயாராகி அங்கே போய் ஒரு இடத்தில் அமர்ந்து அதற்காக தயாராகும் பொழுதுதான் அந்த மலம் வெளியேறுகிறது. உலகத்திலே பச்சிலம் பாலகர்களை போல்
பிள்ளைகளை போல அப்படியே வெளியில வந்துகிட்டே இருந்தா, சரி நோயாளிகளை போல மலம் வெளியிலே வந்து கொண்டிருந்தால் என்ன ஆகும்? மலம் வெளியாகக்கூடிய அந்த இடத்திலே அந்த ஆசன வாயுகளுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா அருமையானதொரு கார்க் சிஸ்டத்தை வைத்திருக்கிறான். ஒரு கார்க் சிஸ்டத்தை வைத்திருக்கிறான். மனங்களிலே எண்ணம் ஏற்பட்டு போய் அமர்ந்து அந்த அந்த உணர்வுகளுக்கு ஏற்ப அமர்ந்து நீங்கள் தயாராகும் பொழுதுதான் அந்த வாசல் திறக்கிறது. அப்படி இல்ல, சாப்பிட்டது பூரா கழிவெல்லாம் எந்த நேரத்தில் வேணாலும் வெளியில வந்துகிட்டே இருந்துச்சுன்னு வைங்க. அப்படி ஒரு சிஸ்டமே இல்ல, அப்படி ஒரு மூடி சிஸ்டமே இல்லைன்னா என்ன ஆகும்? நினைத்தாலே நாட்டம் அடிக்கிறது. அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு நிலையை வைத்திருக்கிறான் யோசித்தோமா? வாழ்க்கையிலே அல்லாஹ் செய்த இந்த நியாமத்துகளை எல்லாம் நினைத்தால் வீரப்பா சொன்னதை போல் தலை கீழும் கால் மேலுமாய் நின்று ரப்புக்கு நன்றி செலுத்தினாலும் ஈடாகாது என்று சொல்வார். அருமையானவர்களே, அவ்வளவு நியாமத்துகளை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சின்ன 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 காரியங்களையும் ரப் வைத்திருக்கிறான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை, எந்த விதமான சந்தேகம் இல்லை. கட்டுப்பாடு இல்லாமல் மரம் தானாக வெளியே வந்தால் என்ன ஆகும்? என்ன நிலை ஆகும்? பெருமக்களே, அல்லாஹ் தஆலா ஒரு மேலான திட்டமிடுதலை உடலிலே வைத்து சீரான முறையில் அல்லாஹ் தஆலா இயங்க செய்திருக்கிறானே, அதை இயங்க செய்திருக்கிறானே நினைத்து பார்த்தோமா ரப்பினுடைய நியாமத்துகளை? அதே போல நம்முடைய வயிற்றிலே உணவை செரிப்பதற்காக வேண்டி ஒரு அமிலம் உண்டாகிறது. உணவு செரிப்பதற்காக ஹைட்ரோகுளோரிக் என்று சொல்கிறார்களே, உணவு செரிமானமாகுவதற்காக ஹைட்ரோகுளோரிக் என்ற ஒரு அமிலம். அந்த அமிலம் எப்படிப்பட்ட தன்மை கொண்டது என்று சொன்னால், அதுல ஏதாவது ஒரு சின்ன சொட்டு எடுத்து நம்முடைய கையில வச்சோம்னா கையில ஓட்ட விழுந்துடும். கையில எடுத்து வைத்தோம் என்று சொன்னால் கையிலே ஓட்டை விழுந்து விடும். அப்படிப்பட்ட ஒரு இந்த ஹைட்ரோகுளோரிக் என்ற அந்த அமிலம், இந்த அமிலம் இப்படிப்பட்ட நிலையிலே அல்லாஹ் தஆலா வயிற்றிலே மற்ற உறுப்புகளுக்கு மற்றெல்லாம் பாதிப்பு ஏற்படாத வகையிலே வயிற்றினுடைய தசைகளை வலுவாக அமைத்து வைத்து அங்கே இதை உற்பத்தி செய்து வைக்கும். உண்மையானவர்களே, அல்லாஹ்வுடைய நியாமத்துகள் என்பது கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்குண்டான, நாம் காலமெல்லாம் நினைத்தாலும் நன்றி செலுத்தி முடியாத அளவிற்கு, இயலாத அளவிற்குண்டான அவ்வளவு பாக்கியங்களை தந்திருக்கிறார். அதனால் அல்லாஹ் சொன்னான், வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன், எனக்கு நன்றி செலுத்தி வாழுங்கள். நன்றி கெட்டவர்களாய், நீங்கள் காஃபிர்களாய், குஃப்ருக்கு நேர் மாற்றமா அல்லாஹ் சுக்கர் சொல்றான். சுக்குள்ளவர்களாக நீங்கள் இருங்கள், அல்லாஹ்வுடைய நியாமத்தை நினைத்து நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருங்கள் என்று வாழ்வியலிலே வெற்றி பெறுவதற்கும் வாழ்விலே நிம்மதியான ஒரு நிலைக்கும் உயர்வுக்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபின் வழியாக அவ்வளவு செய்திகளை நமக்கு காட்டுகிறார். நடைமுறையிலே இந்த காலகட்டத்திலே கூட வாழ்க்கையில் வெற்றி பெறாமல் எங்காவது தோற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் குர்ஆனுடைய வழியை விட்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். குர்ஆனுடைய வழியை விட்டிருக்கிறார். இந்த வடை விழா நாடுகளிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிரமங்கள் எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் அல்லாஹ் தஆலா சொன்னான், சகோதரத்துவத்தோடு வந்தவங்கள்ட்ட பழகலாம், நண்பர் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய பலியாக யாரையும் ஆக்கி விடாதீர்கள். லா தத்தகிது அவுலியா, உங்களுடைய பலியாக. பலியாக என்ன அர்த்தம்? என்னுடைய காரியங்களை பொறுப்பேற்பவராக அவர் ஆகிறது. என்னுடைய காரியங்களில் பொறுப்பேற்பவராக நீங்கள் அவரை ஆக்கினால் என்னானது? ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டங்களுக்கு கூட குர்ஆனுடைய வழியை விட்டதினால், எந்த காலகட்டத்திலும் குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வழியை பற்றி நடந்தால் இன்று என்ன செய்வது என்று தெரியாது. வளைகுடா நாடுகள் எல்லாம் கைது செய்திருக்கிறது. நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம், சுரண்டப்பட்டு விட்டோம். ஏதோ ஒன்றை உருவாக்குவதற்காக, ஒரு அபாயகரமான அல்லது ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு இஸ்ரேலை உருவாக்குவதற்காக வேண்டி நம்மை ஏமாற்றி விட்டால் என்று கைது செய்து நிற்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிது அவுலியா, நீங்கள் மற்றவர்களை எல்லாம் நண்பர்களாக இருங்கள், பழகுங்கள், சகோதரத்துவத்தோடு வாழுங்கள், நீதமாக நடந்து கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் கருணை செய்து வாழுங்கள். குர்ஆனுடைய மொத்த சாரமே அதுதான். நீதியோடும் கருணையோடும் வாழுங்கள், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் உங்களுடைய பலியாக உங்களை ஆக்காதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான் அல்லவா? விட்டோம் உலகத்தில் வாழ்க்கையில் அதை கொண்டு சிரமப்படுகிறார். அருமையான பெருமக்களை, எல்லா காலகட்டத்திற்கும் உண்டான வெற்றியின் அடிநாதம் குர்ஆன் தான். அது ஆச்சரியங்கள் நிறைந்தது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எல்லா காலகட்டத்திற்கு வழிகாட்டக்கூடியது என்பதிலே சந்தேகம் இல்லை. குர்ஆனை அல்லாஹ்வுடைய கலாம் என்று நம்ப வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆன் ஓதுவதை நாம் கேட்க வேண்டும், குர்ஆனை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும், குர்ஆனுடைய செய்திகளை அடுத்தவர்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும், குர்ஆனை கொண்டு நம்முடைய வாழ்வில் உடல் உள்ள ரீதியான மேன்மைகளுக்கு உண்டான ஆரோக்கியத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்று குர்ஆனுடைய கடமைகளை பெருமக்கள் நமக்கு விளக்கி சொல்வார்.
அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனுடைய ஞானத்தை நமக்கு தந்தருள்வார். குர்ஆனை கொண்டு எல்லா விதமான பரக்காத்துகளையும் வழிகாட்டுதல்களையும் மேன்மையும் பெற்ற நன்மக்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்திருப்பார். அத்தகைய பாக்கியமான குர்ஆன் புனிதமான இந்த ரமதானில் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா ரமதானுடைய மேன்மையை குர்ஆனோடு இணைத்து சொல்கிறார். அல்லாஹ் தஆலா இந்த ரமதானையும் எல்லா நிலையிலும் அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக ஆக்கி அருள்வானாக. புனிதமான இந்த ரமதானிலே என்னென்ன பரக்காத்துகளை அல்லாஹ் வைத்துள்ளானோ அதை எல்லாம் நிரப்பமாக பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்திருவார். சங்கையான லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளும் நசீபை தருவானாக. சங்கையான இந்த ரமதானினுடைய வாழ்நாளில் கடைசி ரமதானாக ஆக்கி விடாமல் இன்னும் வாழ்க்கையில் ஏராளமான ரமதானை நாம் பெற்று அந்த ரமதானை எல்லாம் பாக்கியமாக கிடைக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.